டெய்லியும் ஒரே வகையான சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான சப்பாத்தியை எப்படி டேஸ்ட்டாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை சாறு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு தோசை கடாயில் மாற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி. பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் சாறு, இது எல்லாமே போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கோதுமை மாவை தடவி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கும். அதை ஒரு தோசைக்கல்ல மாற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. கேரட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற கேரட் சாறு, இது எல்லாமே போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது கோதுமை மாவில் தடவி நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு தோசைக்கல்ல போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொறு கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான கேரட் சப்பாத்தி ரெடி. மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கறி மசால் தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கோதுமை மாவை நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படியே தடவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொறு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் திருப்பி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான மசாலா சப்பாத்தி ரெடி. ஆனியன் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படி தூவி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு தோசைக்கல்ல மாற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை அப்படி தடவி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மொறுன்னு வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஆனியன் சப்பாத்தி ரெடி. எக் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு முட்டையை பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு தோசைக்கல்ல போட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு
அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் அது வந்து குக் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஆம்லேட் அப்படி வந்துடும். அது மேலே சப்பாத்தி இருக்கும். நல்லா குக்காக வரைக்கும் விட்டுக்கோங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான எக் சப்பாத்தி ரெடி. இப்போ சுவையான எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக்கை நம்ம ஆஃப் பாயிலையும் ஆம்லேட்லையும் போட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சுவையான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, அந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ்க்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தியா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஆனியன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனியன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி சப்பாத்தியில போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சமோசா பிடிக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாலாக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பொரியல் கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல சப்பாத்தியா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான சப்பாத்திய உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசத்துங்க. டெய்லியுமே இதே வகையான சப்பாத்தி வேணும்னு டெய்லியுமே கேட்பாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.